எப்படி சட்டென்று சைவனாகி விட்டாய்? எப்படி சட்டென்று மடைப்பள்ளிக்குள் புகுந்து கொண்டு இத்தனை ருசியாய் விரைவாய் உணவு தயாரித்து எல்லோருக்கும் அமுது படைத்தாய்? எப்படி இவ்வளவு நல்லவனாக இருக்கிறாய்? எல்லாம் கிடக்க இந்த திருவானைக்காவல் தேவரடியார் சித்ராங்கியின் முன்பு எதற்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சித்ராங்கி வரதனை கேட்டார். வரதன் சொன்னான், வைஷ்ணவனாக இருந்தால் என்ன, சைவனாக இருந்தால் என்ன, இறை நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் போதாதா? நான் பிறந்தது சைவ குலத்தில். ஆனால் சைவம்தான் உயர்ந்தது அல்லது விஷ்ணுதான் பெரியவர் என்ற மூட நம்பிக்கைகள் எதுவும் இல்லை. கடவுள் ஒன்று, அது பல ரூபங்களில் பல்வேறு மக்களால் பாராட்டப்படுகிறது. எப்படி பாராட்டினால் என்ன? அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கிற சக்தியைத்தானே பாராட்டுகிறோம். அகிலாண்டேஸ்வரி வெறும் பொம்மை அல்ல, அவள் ஒரு அற்புதமான சக்தி. அவள் எதிரே நிற்கும் போதெல்லாம் எனக்கு உடம்பு பதறும், கண் சுழற்றி கொண்டு வரும், தலையில் ஒரு பாரம் வைத்தது போல் இருக்கும், மூச்சு திணறும். அகிலாண்டேஸ்வரி அருகே இருப்பவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். அந்த அகிலாண்டேஸ்வரி பட்டினியாய் இருக்கிறாள் என்றதும் எனக்கு பசித்துவிடும். சித்ராங்கிக்கு சாப்பாடு இல்லை, பட்டினியாய் இருக்கிறாள் என்றால் எப்படி பதறுவனோ? ஒரு மனிதர் பட்டினியாய் இருப்பது எத்தனை கொடுமையோ அத்தனை கொடுமை கடவுள் பட்டினியாக இருப்பது. இது பல்வேறு உற்பாதகங்களை விளைவிக்கும். அதனாலேயே நான் சைவனாக மாறினேன். ஆனால் ஸ்ரீரங்கம் மடப்பள்ளியில் இதைவிட அதிகமான வருமானம் வருமே. வருமானம் எல்லா இடத்திலும் வரும். வருமானம் வரவேண்டும் என்று ஒரு ஆண் தீர்மானித்து விட்டால் அவன் எங்கேயும் எப்படியும் சம்பாதித்து விடுவான். வருமானம் முக்கியமல்ல, வந்த வருமானத்தை என்ன செய்வது என்பதுதான் முக்கியம். எனக்கு என்ன செலவு? நான் என்ன கோட்டை கட்டப் போகிறேன்? யாருக்கு வாரி வழங்கப் போகிறேன்? ஏதேனும் காசு இருந்தால் உனக்கு கொடுப்பதை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது. உனக்கும் எனக்கும் இந்த சோறு பொங்கி போட்ட சந்தோஷம் இவ்வளவு இருக்கிறதல்லவா? ஜனங்கள் முழுவதுக்கும் கதம்ப சாதம் பொங்கி போட்டேனே, என் வயிறு எப்படி நிறைந்து விட்டது தெரியுமா? இந்த சந்தோஷம் நல்லவர்களுக்குத்தான் வரும். நீ அழைத்தது, உடனே ஓடி வந்தேன். இங்கு எவ்வளவு பெரிய காரியம் என்னை செய்ய வைத்திருக்கிறாய் சித்ராங்கி. நீ இல்லையெனில் இந்த மழையில் நான் ஸ்ரீரங்கம் விட்டு நகர்ந்திருக்கவே மாட்டேன். அவசரம், உடனே வருக என்று ஓலை அனுப்பினாய். உனக்குத்தான் ஏதோ ஆபத்து என்று வந்தேன். வந்தால் உன்னை பற்றி நீ சிந்திக்கவே இல்லை. 400 ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன செய்வது என்று கவலைப்பட்டு இருக்கிறாய். ஜம்புநாதரும் அகிலாண்டேஸ்வரியும் ஒரு பகல் முழுவதும் உண்ணவில்லை. அவர்களுக்கு என்ன செய்வது என்கிற கவலை. இந்த கவலையால் அல்லவா எனக்கு ஓலை எழுதி அனுப்பினாய் சித்ராங்கி. இப்படி ஊருக்காக கவலைப்பட யாருக்கு தெரியும்? உனக்கு மட்டுமே தெரியும். உன்னிடம் நான் காதலிப்பது இந்த மிகப்பெரிய அன்பைத்தான். இரவு வேலைக்கான நைவேத்தியத்தை வரதன் தயாரித்தான். பால் சாதம் கிளறினான். ஜம்புநாதருக்கு தோசை வார்த்தான். எடுத்துக்கொண்டு போய் குருக்களிடம் கொடுத்து நைவேத்தியம் செய்த பிறகு குழந்தைகளுக்கு விநியோகம் செய்தான்.